ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாலேங்க இந்த இருமுடி பக்தர்களுக்காக நாங்கள் அம்மாவுடைய உத்தரவின் பேரில் வெஹிக்கிள் செட்டில் உணவுக்கூடம் ஒன்று இருக்குதுங்க. அந்த உணவுக்கூடத்தில் காப்பி, டீ, போண்டா, பஜ்ஜி எல்லாம் போட்டு லைனில் போகிற பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இருமுடி பக்தர்களுக்கு. ஏன்னாங்க அந்த நிறைய பேர் பிபி பேஷண்ட்டு, அடுத்தது இந்த சர்க்கரை வியாதி, இந்த மாதிரி நோயாளிகள் நிறைய பேர் வர்றாங்க. அவங்களாம் அந்த பசி தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துடுறாங்க. அதை தடுக்கும் பொருட்டு அம்மா இதை செய்ய சொன்னாங்க. நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அம்மா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாயந்தரம் 4 மணிக்கு எங்கள் உணவு கூடத்துக்கு வந்துடுவாங்க. வந்து எல்லாம் எப்படி நடக்குது, என்ன வியாபாரம் எல்லாம் விசாரிப்பாங்க. பார்த்துட்டு எங்களுக்கு சில எச்சரிக்கைகளும் சொல்லிட்டு போவாங்க, அறிவுரை சொல்லிட்டு போவாங்க. இப்படி இருக்கும் பொழுதுங்க ஆரம்பத்திலிருந்தே புலவர் சுந்தரேசன் நம்ம பழனி முருகனும் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. வந்து அவங்க என்னோட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் டீ காஃபி சாப்பிடுவாங்க. அப்படி போயிட்டு இருந்ததுங்க. கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சோன்னேங்க அதே மாதிரி சாயந்தரம் 2 பேர் வந்துட்டாங்க. புலவரும் பழனி முருகனை வந்து டீ காஃபியில் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில் எங்கள் ஊருக்கார ஒருத்தருங்க வர்றாருங்க உள்ளுக்குள்ளே. அவர் கேட்டில் உள்ளுக்குள்ள நுழையும் பொழுதே பழனி முருகன் சொல்லுவார், ஐயோ இந்த ஆள் வர்றாரு ஐயா, இந்த ஆள் வந்துட்டாருன்னு அடுத்து அம்மா வந்துடுவாங்க ஐயா, போச்சியா மாட்டின கையும் களவுமா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரிங்க அவர் வந்து உட்காந்துங்க 2 டீ சாப்பிட்டாருங்க, பஜ்ஜி 4-5-6 சாப்பிட்டாருங்க. அது சாப்பிட்டு முடிச்சோடனேங்க அம்மா வந்துட்டாங்க உள்ளுக்குள்ளே. உணவுக்கூடத்துக்குள்ள வந்தாங்க. நாங்களாம் ஓடி போய் கும்பிட்டோம். அம்மா கேட்குறாங்க, அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நீங்களாம் இங்கே இந்த பக்கம் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. அப்போது பழனி முருகனை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த பக்கம் அம்மா புலவரை கூட்டிகிட்டு வந்தேனம்மா. ஓஹோ சரி, இன்றைக்கி சக்தி வேலை எவ்வளோ விற்ற? அம்மா 506 விற்றணுங்கம்மா. இவன் கொஞ்சம் கூடுதலாக விற்கிறது, குறைஞ்சி போயிடுவியா அப்படின்னாங்க. அடுத்த புலவரை பார்த்து, தமிழ் பண்டிட்டு எத்தனை நாளாக இங்கே வந்து சாப்பிட்ற அப்படின்னு கேட்டாங்க. இவர் என்ன பண்ணாருங்க, உண்மையை சொல்லணும் இல்லைங்க. இவர் நாக்கில் சனி பூந்துக்குச்சு. இவர் சொல்கிறாரு, அம்மா இன்னைக்கு தாம்மா வந்தேன், இப்போ தாம்மா வந்தேன் அப்படின்னாரு. அம்மாவுக்கு அது தெரியாது. அம்மா பார்த்தியா நானும் இப்போ தான் வந்தேன், பார்த்தியா அந்த பிடிச்சிக்கிட்டேன் பார்த்தியா. ஆமாம் இங்கே எதுக்கு நீ வந்தேன் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா கனகராஜை பார்க்க வந்தம்மா அப்படின்னு. கனகராஜா யார் அவன்? அம்மா நான் தானுங்கம்மா. ஆட இவனா, இவன் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு இவனே விளக்கமாக சொல்லுவான். ஏண்டா அப்படின்னு. ஆமாங்கம்மா அம்மா சொன்னால் சரியா தானுங்கம்மா இருக்குன்னு நான் சொன்னேன். அப்படி தானே சொல்லணும், குரு ஏற்று பேசக்கூடாது இல்லைங்க. அப்புறம் அம்மா சரி எல்லாம் பார்த்து செய்யடா, இந்த திருட்டு பசங்களுக்கெல்லாம் சோறு போடாதரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மா சொல்கிறது இந்த இருமுடி பக்தர்களை தவிர மற்றவங்களும் சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அவங்கள திருட்டு பசங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. அதனால் அப்படி அம்மா கிண்டல் பண்ணுறாங்க. அம்மா போன பின்னால் அப்புறம் எல்லாருமே அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்குங்க எங்களுக்கு செல்ஃபோன் அடிக்குது. அம்மா செக்யூரிட்டி பேசுகிறாங்க. அம்மா அவங்கள கூப்பிட்றாங்க, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக, நீங்களா வாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் இப்போ 5 பேர் தான் இருந்தோம் தொண்டர்கள். ஏன் மூஞ்சி கழிட்டு வந்துடுறேங்க அப்படி சொன்னோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அரை மணி நேரமாச்சு அம்மா வந்து காத்திருந்து திண்ணையில் உட்காந்துருக்குறாங்க. அப்படியே எந்திரிச்சு வாங்க, வேறு வழி. நாங்கள் அப்படியே எந்திரிச்சு போனோம். அங்கே போனால் கேட்டு திறந்தா இருந்தது. உள்ளுக்குள்ளே போகிறோம். அம்மா திண்ணை மேலே உட்காந்துருக்குறாங்க. எங்களை பார்த்தோன்னே 2 கையும் கூப்பி கும்பிட்ட நிலையில் கையை வச்சுக்கிட்டு, வாங்க சக்தி வாங்க, என்னுடைய பக்தர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் கவனித்து என் இருமுடி பக்தர்களுக்கு எல்லாம் காப்பி, டீ, போண்டா எல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணீங்க, நல்லா கவனிச்சிட்டிங்க, ரொம்ப நன்றி. செஞ்ச வரைக்கும் போது நீங்கள் உடனே பொட்டி கட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே ஷாக்காகி போச்சு. அம்மா அம்மா விட என்னடா அம்மா சொன்னபடியே ஏற்கறதில்ல, அம்மா சரி என்னடா வச்சுருக்கிறா நீ அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாங்க.
அம்மா கடல் எண்ணெய் 10 டின்னு இருக்குதுங்கம்மா, கடலை மாவு ஒரு 10 மூட்டை இருக்குதுங்கம்மா, நீங்கள் கொடுத்த அரிசி 80 மூட்டை இருக்குதும்மா. சரிடா, அது எல்லாமே எடுத்துகிட்டு போடா, நான் கொடுத்த அரிசியும் எடுத்துகிட்டு போடா, எல்லாம் போட்டு வீட்டுக்கே எடுத்துகிட்டு போடா. அப்புறம் மறுபடியும் நாங்கள் அம்மா அம்மா அப்படி. டேய் சொற்பொழி வேளரே, நேற்று ஒன்று அயக்கின்னு சொன்னோல்றா. ஆமாங்கம்மா. அதுக்கு என்ன விளக்கம்னு தெரியுமா? தெரியாதுங்கம்மா. இப்போ சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. இப்படி உரையாடல் போகுதுங்க. அம்மா சொல்கிறாங்க, புலவன் ஆரம்பத்துலேருந்தே வந்து உங்கள் உணவு கொடுத்து சாப்பிட்ருக்குறேன், எனக்கு தெரியாதாடா? நான் கேட்கும்போது எதுக்கடா அந்த அல்ப விஷயத்துக்குலாம் பொய் சொல்லணும்? இல்லைங்கம்மா, நான் ஆரம்பத்தில் சாப்பிட சொல்ல வேண்டியதானே, ஏன் பொய் சொல்கிறான்? சரி, அவன் பொய் சொன்னான், அதை கேட்டுட்டு நீ ஏன் பேசாமல் இருந்த? நீ என்ன சொல்லணும்? உடனே இடைமறித்து, அம்மா இல்லைங்கம்மா, இவர் ஆரம்பத்துலேருந்தே சாப்பிட்ருக்கேன்னு சொல்லணுமா இல்லையா? உண்மை சொல்லணுமில்ல, நீ ஏன் பேசாமல் இருந்த? அப்போ குரு முன்னால் பொய் சொல்லிய பாவத்தில் உனக்கும் பங்கு இருக்குது, புரிஞ்சுதா? அப்படின்னாங்க. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அப்புறம் அம்மா சொன்னாங்க, என் முன்னால் எவன் ஒருவன் பொய் பேசினாலும், அவன் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. அவன் பேசுவது பொய் என்று உனக்கு முழு தெரிந்தால் உடனே நீ இடைமறித்து உண்மையை சொல்ல வேண்டும். குரு முன்னால் நடந்த உண்மையை சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் நீ அமைதியாக இருந்தேன்னா குரு முன்னால் வேறு மற்றவன் பேசிய பொய்க்கும் நீ அந்த பாவத்தில் உனக்கும் பங்கு உண்டாகிறது, உனக்கும் பங்கு வருகிறது. அதனால் இது முதன்முறையானால் உன்னை நான் மன்னிக்கிறேன், இது உனக்கு ஒரு பாடம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. பார்த்தீங்களா? குரு முன்னால் எந்த காரணத்தை கொண்டுங்க பொய் பேசவே கூடாது. எல்லாமே குருவுக்கு தெரியும். தெரியாதாச்சும் உண்டுங்களா சக்தியில்? மொத்தம் 1008 உலகங்கள் இருக்குதுன்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த 1008 உலகத்துலைங்களுமே அம்மாவோட இப்போ அந்த அவதாரம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா அந்த 1008 உலகத்துலேயும் அவதாரம். இப்போ இங்கே எப்படி பங்காரமாக அவதாரமாக இருக்குதோ அதே மாதிரி அந்தந்த உலகத்தில் ஒவ்வொரு உருவத்தில் அம்மா அவதாரம் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்குது. இது அம்மாவே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. அப்படிங்கிறப்ப அம்மாவுக்கு தெரியாமல் இருக்குமா ஏதாச்சும்? அப்படி எதுக்கு நான் போய் பேசணும்? உள்ளதை எல்லோட சொல்லிட்டு போங்க. இப்படி அவர் செஞ்ச தப்புக்கு நான் வந்து பலிகடாவானேன். அதே சமயத்தில் எனக்கு வந்து ஒரு நல்ல உபதேசம் கிடைச்சது சக்திகளை. குரு முன்னால் பொய் பேசக்கூடாது, அப்படி பேசினால் இது உடந்தையாக இருந்த காரணத்தினால், இது முதன்முறையாக ஆன காரணத்தினால் உன்னை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு கருணை கொண்டு அம்மா சொன்னாங்க. அடுத்து பாருங்க அந்த கருணை கடல் எப்படி சொல்கிறாங்கன்னு. சரிடா, அதான் உங்களோட ஃப்ரெண்டுக்கு, அதான் புலவர் சுந்தரேசனுக்கு அவன் கால் ஊரில் இருக்குதுல்ல? ஆமாங்கம்மா. அது ஏன் தெரியுமா? அவன் பொடி போடுறான்ல, மூக்கு பொடி, அதனால தான் அது அவனுக்கு அந்த வியாதியே இருக்குது. இந்த பொடி போடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். நான் பல தடவை சொல்லிட்டேன், அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். நீ சொல்லு பார்க்கலாம், கேட்டுருவானான்னு பார்க்கலாம். நீ இதோட ஃப்ரெண்ட் ஆச்சல்ல அவன், சொல்லு கேட்பானான்னு பார்க்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. என்ன சொல்கிறியா அப்படின்னா, அம்மா சொல்கிறேனுங்கம்மா அப்படின்னு. அடுத்துங்க எங்கள் ஊருக்காரை பற்றி பேசினாங்க. ஏடா அவன் வந்து என்னடா சாப்பிட்டான்? 2 டீ சாப்பிட்டாருங்கம்மா, 4-5 பஜ்ஜி சாப்பிட்டாருங்கம்மா. ஓ 4-5 பஜ்ஜியா? அப்போ 5-6 பஜ்ஜின்னு சொன்னோம். 5-6 பஜ்ஜி சாப்பிட்டார். இப்போ 5-6 பஜ்ஜியா? இப்போ 5-6-11 பஜ்ஜி ஆச்சு. ஒரு பஜ்ஜி 3 ரூபாய்னா 33 ரூபாய் ஆச்சு. 2 டீக்கு 3 ரூபாய்ன்னு போட்டால் கூட அதெல்லாம் கண்டிச்சது 40 ரூபாய் பக்கம் ஆகி போச்சு. சரிடா சாப்பிட்டு போகிறான். அன்னதானத்துக்கு அவன் என்னடா கொடுத்தான்? அம்மா ஒன்றுமே கொடுக்கலைங்க. அவ்வளோ தானுங்க. அம்மா கண்ணுலேருந்து பொலன்னு கண்ணீர் வருது. அதுக்குறாங்க அம்மா. எல்லாரும் இப்படியே சாப்பிட்டு போனால் எப்படித்தான் அன்னதானத்தை நடத்துறது? எல்லாரும் அதில் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான நான் உதாரணமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்னு சாப்பிட மட்டும் வர்றாங்களே, அந்த அன்னதானத்தில் பங்கெடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அம்மா அந்த கருணை கடல் தாய்ப்பாசமே உருவான பங்காரமாக கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. நாங்கள் அப்படியே ஆடி போயிட்டோம். அப்புறம் சொன்னாங்க, சரிடா இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும்தான் செய்யணும். நான் சொல்லாததை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை உண்டாகும். அழுந்து தடுக்கிறக்காக தான் உங்களை கூப்பிட்டு இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், புரிஞ்சுதா? போய் நல்ல முறையில் தொண்டு செய்யுங்க, சொன்னதுக்கு மீறி எதையும் செய்யக்கூடாது. சரி போங்க
அப்படின்னாங்க. அதுக்குள்ளேங்க நம்ம திருமதி அம்மா அவர்கள் உள்ளேருந்து வெளியே வந்தாங்க. வந்து எங்க வந்து பார்த்தாங்க. என்ன ஐயா காலங்காலத்தில் யாரையும் திட்டிகிட்டு உட்காந்துருக்குறாங்க, யார் இது அப்படின்னு வந்து எங்களை பார்த்தாங்க. நாங்களாம் கீழே மண்டியோடு உட்காந்துருக்குறோம். அம்மா திண்ணியில் உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா இந்த பசங்களை திட்டுறீங்க, இந்த பசங்களை எவ்வளோ நல்ல பசங்க தெரியுமா, கோயிலே இவங்களை பாராட்டி பேசுது, புகழ்ந்து பேசுது, அப்படிப்பட்ட பசங்களை போய் திட்டுறீங்களே ஐயா, பாவம் பண்ணாதீங்க, பாவம் பண்ணாதீங்க ஐயா, இந்த பசங்களை திட்டினா பாவம், பாவம் பண்ணாதீங்க அப்படின்னு திருமதி அம்மா சொல்கிறாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 அடி முன்னால் வந்து, அம்மாவுக்கு 2 அடி முன்னால் வந்து எங்களை பார்த்து, அவங்க அதுக்கு முன்னால் அந்த எம்ஏஎஸ்எம் காலில் நாங்கள் டீ காப்பி கொடுத்தப்பங்க அது பக்தர்கள்லாம் அவசரமாக குடிச்சிட்டு போகிறப்பல சிந்துறாங்களா, அதுக்கு நிறைய எறும்பெல்லாம் வந்துருச்சுங்க. அது என்னதான் சுத்தம் பண்ணாலும் அந்த இடம் அசிங்கமாக தான் இருந்ததுங்க. அதுக்காக நம்மளுக்கு போட்டு கொடுக்குறேன் நம்மளால நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்க போய் சொல்லி அம்மா எம்ஏஎஸ்எம்ஏ அசிங்கம் பண்ணி போட்டானுங்கம்மா, சாக்கடை ஆக்கிட்டானுங்கம்மா அப்படின்னு போய் வச்சு வச்சுட்டானுங்க. அதனால் திருமதி அம்மா என்ன பண்ணாங்க, இனிமேல் எம்ஏஎஸ்எம் காலில் நீங்கள் டீ காப்பி கொடுக்காதீங்களா, லைன்லேயே கொடுத்துருங்க, இங்கே கொண்டு வராதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கலாட்டாலாம் நடந்து அம்மா எங்களை திட்டுறதை பார்த்தோன்னே திருமதி அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க, பரிதாபப்பட்டு எங்கள் முன்னால் வந்து, டேய் ஐயா கிடக்குறாங்கடா, நீங்களாம் ஊருக்கெல்லாம் போக வேண்டாம், எப்பவும் போல் செய்யுங்க, நீங்கள் நல்லா செய்கிறீங்கன்னு கோயிலே பாராட்டி பேசுது, எம்ஏஎஸ்எம் கால் நேற்று கொடுக்க மாட்டான்னு சொன்னேன், எங்கே வேணாலும் கொடுங்கடா, கருவறையில் வச்சு வேணாலும் கொடுங்கடா, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், நல்லா செய்யுங்கடா போங்கடா அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அம்மா திருநெல்வேலி உள்ளே போயிட்டாங்களா அப்படிங்க அப்படி தலையை திருப்பி பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறாங்க, டேய் இல்லை சொன்னதெல்லாம் இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, போ பிள்ளைகள் ஒழுங்காக துண்டு செய்யுங்க போங்க அப்படின்னாங்க. பார்த்தாங்களே எப்படி நாடகம்னு. திருமதி அம்மா வாயில் எம்ஏஎஸ்எம் காலில் கொடுக்க வேண்டாம் டீ காஃபி எல்லாம் அப்படின்னு போட்டு உத்தரவை மாத்திரக்கு வேண்டி அம்மா எப்படி இப்படிலாம் நாடகம் போட்டு, அதே சமயத்தில் எங்களுக்கு அறிவுரை சொல்லி, அதே சமயத்தில் புலவருக்கு மருந்தும் சொல்லி, எத்தனை விஷயங்கள் அம்மா அந்த கருணை கடல் செய்து பார்த்தீங்களா. கோவப்படுது, சந்தோஷப்படுது, கண்ணீர் விட்டு அழுகுது. ஐயோ ஐயோ, அந்த காட்சியெல்லாம் பார்க்கவே முடியாத சக்திகளை எல்லா தேவருக்கும் மூவருக்கும் கிட்டாத பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது அந்த காலை நேரத்தில். அப்போ நாங்கள் அம்மாவை கும்பிட்டுட்டு எந்திரிச்சு வந்துட்டோம். எப்படி பார்த்தீங்களா சக்தியில். அதனால தான் சொல்கிறோம், கருணை கடல் தாய்ப்பாசமே உருவான நம்ம பங்காரு அம்மா எப்படியெல்லாம் சொல்லுது பாருங்க, எப்படியெல்லாம் செய்து பாருங்க. அதனால் முக்கியமான விஷயம், குரு முன்னால் பொய் பேசாதீர்கள். எந்த காரணத்தை முன்னிட்டு குரு முன்னால் பொய் பேசாதீர்கள். தலையே போகிற மாதிரி இருந்தால் சரி, பொய் பேசாதீங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க. உண்மையை சொன்னாங்க தலை போயின்னு போயிட்டு போகுது. அம்மாளுக்காகத்தான் அது உடம்பு உயிர் எல்லாமே இருக்குது, போன போயிட்டு போகுது. அதனால் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் எப்பொழுதுமே. அம்மா முன்னால் உண்மையை மட்டுமே பேசும் சக்திகளே. ஓம் சக்தி.